18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைக்கும் விதமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்தத்தான் போகிறேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம், உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகும் விதமாக உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நடத்த நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ நிம்மதியாய் உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் என் செல்லமே. உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனைகள் என யாருடைய வாழ்விலும் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன, பிரச்சனைகளை உருவாக்க மட்டும் பேசுகிற மனிதர்கள் அதை தீர்ப்பதற்கு உட்கார்ந்து பேச மனமில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேருடைய வாழ்க்கையும் இப்படித்தானே கெட்டுப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், மனக்கவலை இருக்கிறது என்றால் அதை சம்பந்தப்பட்டவர்களுடன் அமர்ந்து பேசி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான வேலைகளை செய். எப்போதுமே அடுத்தவரை மட்டுமே குறை கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் வாழ்வில் அனைத்து குறைகளையும் வைத்திருப்பார். தான் சரியில்லாததால் தான் அடுத்தவர்களையும் தவறாகவே யோசித்து தவறாக குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என் தங்கமே. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ உன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து நிறையாக மாற்றிக்கொள். அடுத்தவர் செய்யும் தவறுகளையும் குறைகளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உனக்கு ஏற்கனவே நிறைய வேலைகளும் பிரச்சனைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது தானே. அதை செய்வதற்கென நேரத்தை ஒதுக்கு. அடுத்தவர் வாழ்வில் என்ன நடக்கிறது என பார்த்து யோசித்து உன் வாழ்நாளையும் உன் வாழ்க்கையையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் இழந்து விடாதே என் தங்கமே. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முதல் முறை யோசித்து முடிவெடுத்தால் மட்டும்தான் அது சரியான யோசனை. மீண்டும் மீண்டும் பலமுறை யோசித்து கொண்டே இருந்தால் அங்கு முடிவென்பது குழப்பமாகத்தான் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்து அதற்கு பிறகு அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. எந்த விஷயத்திலும் முடிவெடுத்த பிறகு இது சரியாக வருமா வராதா என யோசித்து யோசித்து குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. யார் ஒருவர் அடுத்தவர் வீட்டிலும் அடுத்தவர் வாழ்விலும் நடக்கும் ரகசியங்களை உன்னிடம் சொல்கிறாரோ அவரை ஒருபோதும் நம்பாதே. ஏனெனில் அடுத்தவர் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியத்தை உன்னிடம் பேசுபவர் உன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதையும் அடுத்தவரிடம் சொல்லத்தான் செய்வார். உன்னுடைய சுற்று எப்போது வரும் என உனக்கே தெரியாது. யாரிடம் உன்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லப்போகிறார் என்பதை யோசித்து கொண்டு யாருடனும் சேர்ந்து யாரை பற்றியும் புறம் பேசாத ஆளாக இருந்துவிடு. என் அன்பு பிள்ளைகள் பல பேர் இப்போதெல்லாம் பெற்றோர்களை பெரிதாக நினைக்காமல் அலட்சியப்படுத்தி அருமை தெரியாமல் அதிகமாய் பேசிவிடுகிறார்கள். உன்னை பெற்றவர்களின் அருமை தெரிய வேண்டுமெனால் உன்னுடைய சொந்தக்கார உறவுகளின் வீட்டில் போய் தங்கிப்பார். அதுவும் சொந்தக்காரர்களின் அருமை தெரிய வேண்டுமென நினைத்தால் எந்த காசும் செலவு செய்யாமல் எதையும் அவர்களுக்காக வாங்கி கொடுக்காமல் போய் அவர்கள் வீட்டில் 2 நாட்கள் வாழ்ந்து பார். உன்னை பெற்றவர்களின் பெருமதிப்பும் உனக்கு புரியும். நீ யாரை நல்லவர்கள் என நம்பினாயோ அந்த சுற்றத்தாரின் உறவுகளின் சிறு குணமும் சிறுமையும் உனக்கு புரியும். தேவையில்லாத கற்பனைகளையும் தேவையில்லாத விஷயங்களுக்கான தேடல்களையும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆசைகளையும் அர்த்தமற்ற கோபங்களையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் தவிர்த்தாலே வாழ்க்கை என்பது அழகானதாக இருக்கும். தேவையில்லாத கற்பனைகளில் மூழ்கி நீயே உன் வாழ்க்கைக்கான கஷ்டங்களை வரவழைத்து கொள்ளாதே என் தங்கமே. எது நல்லதோ, எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ, உன் வாழ்நாளில் எது முன்னேற்றத்தை தருமோ அதற்கான வேலைகளை செய். எது அவசியமோ அதற்காக ஆசைப்பட வேண்டுமே தவிர அனாவசியமான விஷயங்களுக்காக ஆசைப்படுவதும் அதை அடைவதற்காக பிடிவாதம் செய்வதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் தானே. பிறகு என்ன, உன்னை நீ ராஜாவாகவும் ராணியாகவும் நினைத்து கொண்டு எல்லாம் எனக்கு கிடைக்கும் என நம்பிக்கையோடு வாழ். அப்படி இல்லை என்றால் யார் ராஜாவாக இருந்தால் எனக்கென்ன, என் வாழ்க்கை எனக்காக விதத்தில் நிறைவாக இருக்கிறது என மனதளவில் திருப்திப்பட்டு கொண்டு வாழ ஆரம்பி. ஒரு அளவிற்கு மேல் நீ யாரிடமாவது பொறுமையோடு சரி சரி என விட்டு கொடுத்து இறங்கி போனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடும். யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கான பொறுமையை வைத்துக்கள். அதற்கு மேலும் அவர்களிடம் பொறுமையோடு விட்டு கொடுத்து இறங்கி போவதை காட்டிலும் தன்மானத்தோடு அவர்களை விட்டு தனியே வந்துவிடு என் செல்லமே. எப்போதும் உனக்கான அன்பையும் ஆறுதலையும் அடுத்தவர்கள் தருவார்கள் என நினைக்காதே.
எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கட்டத்திலும் உனக்கு நீயே ஆறுதல் என்பது புரியாத வரைக்கும் நீ அறிவாளியாக மாற முடியாது. உன் மனதில் நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் உன் மனதிற்கு தைரியத்தையும் ஆறுதலையும் துணிவையும் தரக்கூடிய ஆள் நீயாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கள். நீ எப்போதும் துணிச்சலோடு இரு. உன் கஷ்டங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்து கொள்கிறேன். ஓம்